அண்ட் மேக்ஸில் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷனுங்கிற சாப்டரில் 26th சம் இது. இஃப் a by 4 is equal to b by 5 is equal to c by 9 then a plus b plus c by c is. இது ஏற்கனவே இந்த மாடலில் ஒரு சம் போட்டிருக்கோம். அதாவது என்னென்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிற மெத்தடில் நான் இப்போ போட போகிறேன். அதாவது a by 4 is equal to b by 5 is equal to c by 9 எல்லாமே கேங்கிற கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷனுக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். அப்போ a by 4 is equal to kன்னு தனியாக எழுதிக்கலாம். b by 5 is equal to kன்னு எழுதிக்கலாம். c by 9 is equal to kன்னு எழுதிக்கலாம். அப்போ a வந்து 4kக்கு ஈக்குவல், b வந்து 5kக்கு ஈக்குவல், c வந்து 9kக்கு ஈக்குவல். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது a plus b plus c by c. அப்போ 4k plus 5k plus 9k by 9k. இப்போ 18k இது எல்லாத்தையும் கூட 5 plus 4 9, 9 plus 9 18, 18k by 9k, k அடிபட்டு 18 by 9 2. அப்போ இந்த a plus b plus c by cக்கான ஆன்சர் என்னென்னா 2. இதுதான் ப்ரொசீஜர். அப்போ ஆப்ஷன் வந்து பி. நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி கேட்கும்போது a plus b plus cனா வெறும் நம்பரை கூட்டுங்க. 5 plus 4 9, 9 plus 9 18. சினா சிக்கு கீழே உள்ள நம்பர் என்ன 9, அதை மட்டும் போடுங்க. ஏனா ஏக்கு கீழே உள்ள நம்பரை போடுங்க, பினா பிக்கு கீழே உள்ள நம்பரை போடுங்க, சினா சிக்கு கீழே உள்ள நம்பரை போடுங்க. அப்போ a plus b plus c மேலே கூட்டுறது கீழே கூட்டுறதுக்கு சமம். 5 plus 4 plus 9 18 வந்துடும். 18 கீழே சிக்கு என்ன 9, 18 by 9 2. அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் போடணுங்கிற தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால ப்ரொசீஜர் படிலாம் நீங்கள் வந்து போடணுங்கிறது இல்லை. a plus b plus c by c அப்படின்னு கேட்டால் a plus b plus c கேட்டாலுமே இதே தான். இந்த 4 plus 5 plus 9 by cனா சிக்கு உள்ளது 9. அப்போ 18 by 9 2 அப்படின்னு நம்ம எழுதிடலாம்.